அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஈரோடு அந்தியூர் தாலுகாவை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்தியூர் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் வனத்துறையை ஒட்டியுள்ள சுமார் 1500 விவசாய நில பட்டாக்களை நிபந்தனை பட்டாவாகவும் மேலும் சில நிலங்களுக்கு 0 மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலத்தின் 0 மதிப்பை நீக்க கோரியும் நிபந்தனை பட்டாவை ரத்து செய்ய கோரியும் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர். ஆனால் அப்போது வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று இருந்ததால் அவர் வரும் வரை கலைந்து செல்ல போவது இல்லை என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் வந்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பரவாயில்ல. ஒரு வேளை அவர் வர நாளை ஆச்சுன்னா சாப்பாடு கூட நம்ம தவிர்த்தலாம். ஒரு நாள் சாப்பாடு கோயிலுக்கு வந்து வருஷம் குழு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த குழுவாக போகும்போது சட்டமன்ற உறுப்பினர் வழியாகவே வந்து இந்த பிரதிநிதிகள் வராங்க இல்லையா, 160 பேரோ 70 பேரோ, அவங்கெல்லாம் ஒரு 2-3 பேர் இந்த எடுத்துட்டு போய் எல்லா அதிகாரிகளையும் பார்த்து செஞ்சுட்டு வந்துடலாம். அது விரைவாக தீபாவளிக்கு எவ்வளோ நடக்குது. பின்னர் உடனே விரைந்து வந்த வட்டாட்சியரிடம் எம்எல்ஏ வெங்கடாசலம் உள்ளிட்டோர் முன்னிலையில் விவசாயிகள் இதுகுறித்து மனு அளித்தனர். இது தொடர்பாக வரும் 18ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறியதை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் பழமையான கரபரநாதர் ஆலயத்தில் புனரமைப்பு பணியின் போது மண்ணுக்குள்ளிருந்து பெரிய நாயகி அம்மன் சிலை ஒன்று மீட்கப்பட்டது. ஆலயத்தில் மூலவர் அறைக்கு வெளிப்பக்கம் அபிஷேக தண்ணீர் வெளியே வரும் வழியில் பைப்லைன் அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்டது. அப்போது மண்ணுக்குள் புதைந்திருந்த 1000 ஆண்டு பழமையான பெரிய நாயகி அம்மன் சிலை மீட்கப்பட்டது. சுமார் 4 அடி உயரமுள்ள இந்த அம்மன் சிலையை ஆலயத்திற்குள் பிரதிஷ்டை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறநிலையத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினுடன் சுவாமி தரிசனம் செய்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள வென்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தார். இந்நிலையில் அவருடன் வந்திருந்த அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருகை தந்தார். இதனையடுத்து சண்முக விலாச மண்டபத்தில் வைத்து அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அவர் கோவிலுக்குள் சென்று மூலவர் மற்றும் சண்முகருக்கு மாலை சாத்தி வழிபாடு செய்தார். அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா.